நீ தான் ஸ்ட்ராங்கா இருக்கல்ல, அதை பார்த்து உனக்கு என்ன? அவன் எக்கெடுக்கிட்டு போனான்னு, அவன் பிஜேபி கூட போனான்னு, பிஜேபி அண்ணாதிமுக கூட போனான்னு, யார் கூட போனா உனக்கு என்ன? நீ 200 சீட் ஜெயிக்க போறங்கிற நம்பிக்கையில் இருக்கு. இந்த கூட்டணி யாருக்கு அவசியம் சார்? அதே இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். திமுகவுக்கு 8 கட்சியை கூட வச்சுக்கிட்டு கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கணுங்கிற அவசியம் எனக்கு வந்து அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை அமித்ஷா தான் வந்து வாங்கிட்டு போயிருக்காரு நம்ம எடுத்துக்கணுமே தவிர. இப்ப டெல்லி போய் நம்ம மீட் பண்ணிட்டு வந்தோமே சார், அப்ப அது யாரோட ஆசை பெறதுக்காக நம்ம போயிட்டு வந்தோம்? இன்னைக்கு மேடையில வந்து இருமொழி கொள்கை அப்படின்னா அமித்ஷாவோட நிலைப்பாடு என்ன, அதிமுக நிலைப்பாடு என்ன, டீலிமிட்டேஷன் பத்தி பாஜக என்ன பண்ணும், நம்ம என்ன, அதிமுக என்ன யோசிப்போம் அப்படின்னு நிறைய முரண்கள் இருக்குல்ல. இந்த கூட்டணி எப்படி வெற்றி கூட்டணி ஆகும்? இல்ல இதுல முரண்களே கிடையாது. சேலை கட்டி ஹிட்லர் பூலான் தேவின்னு இந்திரா காந்தியை வர்ணிச்ச திமுக அவங்க கூட சேர்ந்து வெற்றிகளை கொடுக்கலையா? எதிர்க்க நிக்கிற கூட்டணி சாதாரண கூட்டணி இல்ல. பணபலம், படைபலம், அரசாங்க பலம், ஆள்பலம் எல்லாம் வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்ல ஒன்றும் பண்ண முடியாது. இடி வச்சு எதாவது பண்ணலாம்ல சார்? எனக்கு இடி இப்ப பாமகவே ஒரு பெரிய அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டைன்னு ஒரு டிராமா ஆடிட்டு இருக்காங்களே, எதுக்காக? அது உண்மையா இல்லை? உண்மை இல்லையாப்பா? இப்படி அமித்ஷாவை கூப்பிடல, அமித்ஷா பாக்குறதுக்கு கூப்பிடல, இப்படி ஏதாவது சொன்னோம்னா ஒரு 2 நாள் டிவி அதையே போட்டுக்கிட்டு இருந்தது. இப்ப யாருக்கிட்ட போய் சீட்டு கேட்கறதுன்னு அவங்களுக்கு தெரியல. திமுக இருக்கிறவங்க அத்தனை கட்சிகளும் இங்க வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா ஏற்கனவே அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு தான் அங்க இருக்காங்க. அப்ப நம்ம அதிமுக பாஜகவோட போயிட்டோம், அப்ப அது அடிமை சாசனையால அவங்க கேள்வி கேட்பாங்க. வணக்கம். வணக்கங்க. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி இருக்கு. இந்த பக்கம் ஒரு சில விமர்சனங்கள் வருது. அம்மாவின் ஆசி பெற்ற அதிமுக அமித்ஷாவின் ஆசி பெற்ற அதிமுகவா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி திமுக ஐடிவி வந்து ட்ரோல் பண்றாங்க. இப்படி உங்களை நம்புறது, பாஜகவோட ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போய் கூட்டணி வச்சுட்டீங்களே அப்படின்னு திமுக தரப்புல இருந்து விமர்சிக்கிறாங்க. இல்ல, அம்மாவின் ஆசி பெற்ற அதிமுகங்கிறது சொல்ற விட அம்மாவால் வாழ வைக்கப்பட்ட, அம்மாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட அதிமுக. அம்மா பேரை சொல்லி தான் அமித்ஷா வந்து பேச்சையே ஆரம்பிக்கிறாரு. ஓகே. அப்ப அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை அமித்ஷா தான் வந்து வாங்கிட்டு போயிருக்காரு நம்ம எடுத்துக்கணுமே தவிர, அம்மாவின் ஆசி பெற்ற அதிமுக வந்து அமித்ஷாட்ட ஆசீர்வாதம் வாங்குச்சுன்றது எடுக்கிறது எப்படின்னா, வேணா ஏதோ இந்த சர்க்கஸ்ல திடீர்னு வர்ற பஃபூன் பேசுற மாதிரி யாரோ பேசிட்டு போலாமே தவிர, அவர் அமித்ஷா அன்னைக்கு வந்து அலைன்ஸை உறுதிப்படுத்தும் போது அம்மா பேரை சொல்லி தான் சொல்றாரு. இப்போ டெல்லி போய் நம்ம மீட் பண்ணிட்டு வந்தோமே சார், அப்போ அது யாரோட ஆசை பெறதுக்காக நம்ம போயிட்டு வந்தோம்? டெல்லிக்கு போனது யாருடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கறதுக்காக இல்லை, அட்வான்ஸா ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காக போகணும்னு வச்சுக்கோமே. இப்படி ஒரு பாலை போட்டா இப்படி ஒரு பாலை போட்டுறீங்க. அப்படி இல்லை, பால் போடுறதுலாம் இல்லை. நீங்க வந்து ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோட 4 பேர் பேசும்போது இருக்கிறத சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. கரெக்ட். இந்த கூட்டணி யாருக்கு அவசியம் சார்? இப்ப பார்த்தா அதிமுக தான் வேணும் அப்படின்னு பாஜக விரும்புற மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும், ஆனா இவ்வளவு ஏர்லியா ஒரு இயருக்கு முன்னாடி இவ்வளவு அவசரமா கூட்டணி அறிவிக்க வேண்டிய தேவை அதிமுகவுக்கு என்ன வந்துச்சு, பாஜகவுக்கு என்ன வந்துச்சு? அதே இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். திமுகவுக்கு 8 கட்சியை கூட வச்சுக்கிட்டு கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கணுங்கிற அவசியம் எனக்கு வந்து அவங்க 2019 அந்த 2019 எதுக்கு வந்து அவசியம்னு கேட்குறேன். ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றாங்க சார். இதான் ஒரு சக்சஸ் அரித்மெட்டிக்கா ஒர்க் ஆகுது, சக்சஸ் ஆகுது அப்படின்றத அதை இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் சக்சஸ் ஆகுதுன்னு இல்லை, அப்போ வந்து சக்சஸ் ஆகும்னு போட்டாங்க, கணக்கு போட்டாங்க, சக்சஸ் ஆச்சு. இருங்க, சக்சஸ் இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஃபெயிலியரும் ஆயிருக்குல்ல, அதை பார்க்க மாட்டாங்க. சக்சஸ் ஆச்சு இல்லைன்னு சொல்ல. 2019 3 எலெக்ஷன் அவங்க கூட்டணி சக்சஸ் ஆயிருக்கு. அதே ஃபார்முலா இப்போ ஒர்க் அவுட் பண்றாங்க. சக்சஸ் பண்ணுங்கிறதுக்காக சேர்ந்துருக்காங்க. யாரு எந்த பக்கம் சொல்றீங்க? இந்த பக்கம். ஆமா, இப்போ நீங்க இப்ப அமைச்சிருக்கிற கூட்டணியை தானே கேக்குறீங்க. அவங்க சக்சஸ் ஆகுங்கிற நம்பிக்கையில அமைச்சிருக்காங்க. இல்ல சார், இந்த பக்கம் திமுக சைட்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு அதுல விமர்சனங்கள் இருக்கலாம். அந்த கட்சிகள் மேல உங்களுக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட, தமிழ்நாட்டு நலன், தமிழர்கள் பிரச்சனை அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரு மாதிரி யோசிப்போம். ஆனா பாஜக அப்படின்றப்ப அப்படியே நேர் எதிர்மாறா இருக்காங்களா சார்? இன்னைக்கு மேடையிலே வந்து இருமொழி கொள்கை அப்படின்னா அமித்ஷாவோட நிலைப்பாடு என்ன, அதிமுக நிலைப்பாடு என்ன, டீலிமிட்டேஷன் பத்தி பாஜக என்ன பண்ணும், நம்ம என்ன, அதிமுக என்ன யோசிப்போம் அப்படின்னு நிறைய முரண்கள் இருக்குல்ல. இந்த கூட்டணி எப்படி வெற்றி கூட்டணி ஆகும்? இல்ல இதுல முரண்களே கிடையாது. சேலை கட்டி ஹிட்லர் பூலான் தேவின்னு இந்திரா காந்தியை வர்ணிச்ச திமுக அவங்க கூட சேர்ந்து வெற்றிகளை கொடுக்கலையா?
ஆகையால எடப்பாடியார் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லிட்டாரு. கொள்கை வேறு, கூட்டணி வேறு. கொள்கை வேறு, கொள்கையில உறுதியா இருக்கோங்கிறதுக்காக தான் இதை யாரும் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு வக்பு வாரிய பில்லுல வந்து பார்லிமெண்ட்ல எழுத்து தான் அதிமுக ஓட்டு போட்டிருக்கு. இவங்க வந்து கூட்டணிக்கு வரப்போறாங்கிறதுக்காக இவங்களுக்கு ஆதரிச்சு ஓட்டு போடவும் இல்லை, இல்ல வந்து நடுநிலைன்னு சொல்லவும் இல்லை, எழுத்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட்டிருக்காங்களா இல்லையா? இப்ப கூட்டணிங்கிறது அரித்மெட்டிக் கால்குலேஷன். வர்ற எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாடு லீட் பண்ண போறது யாருங்கிறதுக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுல பாலாறும் தேனாரும் ஓடும்னு சொல்லிதான் திமுக 21 ஆட்சிக்கு வந்தது. எல்லா கட்சியும் அப்படிதான் சொல்லி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, இவங்களும் அப்படிதான் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. வந்த பிறகு இப்ப ரத்தாறுதான் ஓடிட்டு இருக்கு. மக்கள் இந்த முட்டாளா? இந்த 4 வருஷமா மக்கள் வந்து முட்டாள்கள் இல்ல, ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சமயம் வரும்போது அவங்களுடைய வாக்குச்சீட்டை வச்சு காட்டுவாங்களே தவிர எல்லாரும் வந்து எங்களை மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்க வந்து வெடிகுண்டு கலாச்சாரம், துப்பாக்கி கலாச்சாரம், கொள்ளை, ஊர்ல இருக்கிற அத்தனை, இவங்க என்ன சொன்னாங்க, ஏழை விதவைகள் கண்ணீர் வடிக்கிறார்கள்னு கனிமொழி பேசினாங்கல்ல. இப்ப விதவைகளை இல்லையா நாட்டுல? இப்ப யாரும் வந்து தண்ணி ஓட்டு சாகிறது இல்லையா இந்த 4 வருஷத்துல? எல்லா ஊர்ல வந்து கேள்விப்படாத அத்தனை போதைப் பொருளும் போயிட்டு இருக்கு. ஆகையால இவ்வளவு இதையும் மறைக்கிறதுக்கு இந்த பக்கம் அவங்கள வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக பல விஷயம் சொல்றாங்க. நீங்க மொழி பிரச்சனையா இருக்கட்டும், டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், பாஜக பூந்துரும் பூச்சாண்டி காட்டுறதா இருக்கட்டும், இந்த பாஜக பூந்துரும் பூந்துட்டா உன்னால என்ன பண்ண முடியும்? 2021 பாஜகவை கூப்பிட்டு வந்து சீட்டை கொடுத்து எம்எல்ஏல ஒரு 5 எம்எல்ஏவை அவங்களுக்கு ஜெயிக்க வச்சு கொடுத்தீங்களா? அப்ப பாஜக போறலையா? அதுக்கு முன்னாடி முதலாக ஜெயலலிதா அம்மா வச்சாங்கல்ல சார். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். 98 ஜெயலலிதா வச்சாங்க, இல்லைன்னு சொல்ல. ஜெயலலிதாவால தான் பாஜகங்கிறது ஒன்றும், அத்வானிங்கிறவரும் வாஜ்பாய்ங்கிறவரும் தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவங்க, இல்லைன்னு சொல்ல அவங்க மறுக்கலையே. ஆனா அவங்களுடைய காவிரி பிரச்சனை போன்ற சில பிரச்சனைகள் டிமாண்ட்ல ஒத்துழைக்க மாட்டேன்னு ஒரே வருஷத்துல வந்து கழட்டி விட்டாங்கல்ல. 18 எம்பியை கையில வச்சிருந்த ஜெயலலிதா நம்முடைய தயவால் தான் இவங்க ஆட்சியில் இருக்காங்கன்னு அவங்க சொன்ன டிமாண்டை ஏத்துக்கலன்னு உடனே ஆட்சியை கலைச்சாங்களா இல்லையா? உடனே அங்க போய் ஒட்டுனது யாரு? அது வரைக்கும் பண்டாரம், பரதேசி, நாகப்பாம்பு, அந்த பாம்பு, விஷப்பாம்பு சொன்ன கருணாநிதி தானே போய் ஒட்டினாரு. 99 இருந்து 5 வருஷம் அவங்க கூட ஆட்சியில் இருந்தாங்கல்ல. மாறன் சாகர வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க, ஆட்சியில் இருந்தாங்கல்ல சார். அப்போ இந்த மதவெறி பூராதான். அப்ப பாஜக வரலையா? நீங்க அன்னைக்கு 99 இறக்கி விட்ட பாஜகவை ஜெயலலிதாவே திரும்ப 2004 எம்பி எலெக்ஷன்ல அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. என்ன காரணம்னா கருணாநிதி அங்கிருந்து பிச்சுக்கிட்டு காங்கிரஸ் கூட போய் சேர்ந்தாரு. ஆகையால இதெல்லாம் வந்து அரசியல்ல வந்து காய் நகர்த்துறது, செஸ் போர்ட் இல்லை சார். இப்போ எலெக்ஷனுக்கு நெருங்குற சமயத்தில் 2 பேரும் வந்து திமுகன்ற ஒரு சக்தியை வந்து வீழ்த்தணும், அதுக்காக நம்ம வந்து கூட்டணி சேரலாம் அப்படின்றது எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. இப்போ இந்த 1 இயர் இருக்குது. இப்போ 1 இயரில் பாஜக சென்ட்ரலில் என்ன ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாலும் தமிழ்நாட்டில் அது ஓகேனா ஏற்றுக்க போகிறாங்க. இல்லை அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கொந்தளிப்பு வரும், ஒரு கோபம் வரும்ல. அந்த கோபத்தையும் அதிமுக தானே சுமக்க வேண்டியது இருக்கும். இல்லை இதில் அதிமுக வந்து கோபத்தை சுமக்கணுங்கிற அவசியமே இல்லை. தமிழக மக்களுக்கு எதிராக இந்த 1 வருஷத்துல பாஜக அரசு ஏதாவது செஞ்சாலோ சொன்னாலோ இவங்க எதிர்ப்பாங்க. நிச்சயமா அதிமுக அதுக்கு எதிர்ப்பை காட்டுங்கிறதுக்கு தான் சொன்னேன் வக்போர்டு பில்லை எழுத்து ஓட்டு போடுறேன். அதுக்கும் இந்த தேர்தல் கூட்டணிக்கு சம்பந்தம் இல்லை. 1. 2வது 2 கட்சி தொண்டர்களும் இணைந்து வந்து பணியாற்றணும். இதுக்கு முன்னாடி இவங்க அப்படி பேசியிருப்பாங்க, அவங்க அப்படி பேசியிருப்பாங்க, அண்ணாமலை அப்படி பேசியிருந்தால்தான் நாங்கள் வந்து கூட்டணியை முறிச்சோம்னு அதிமுக சைடில் சொல்லியிருக்கு. ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அடிமட்ட தொண்டர்கள் லெவல்லாம் இருக்கு. நீங்க ஏப்ரல் மாசம் எலெக்ஷனை வச்சுக்கிட்டு மார்ச் மாசம் அலைன்ஸ்ன்னு சொன்னா இது வந்து இன்டாக்டா ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப அதுக்கு வந்து டைம் வேணும். ஒருமிச்சு பணியாற்றினாதான் உங்களுக்கு வந்து ஓட்டரை கொண்டு போய் பூத்துல 2 பேரும் கொண்டு போய் நிக்க வைக்க முடியும். அதுக்காக வந்து இப்பவே வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. 1. இன்னொன்னு ப்ரிகாஷனரியா அனௌன்ஸ் பண்ணாதான் சில வேலைகள் எல்லாம் அரசியல்ல பல வேலைகள் ஒரு எலெக்ஷன் தான் உண்டு. ஒரு சில முக்கியமான வேலைகளை செய்ய முடியும். எதிர்க்க நிக்கிற கூட்டணி சாதாரண கூட்டணி இல்ல. பணபலம், படைபலம், அரசாங்க பலம், ஆள்பலம் எல்லாம் வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்ல ஒன்றும் பண்ண முடியாது. இடி வச்சு ஏதாவது பண்ணலாம்ல சார்? எனக்கு ஈடியாவது நாங்க கேட்குற இந்த ஈடி உங்க வீட்டுக்கு என் வீட்டுக்குமா வருது?
வரலையே. உன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் இடி வர்றது இல்ல, ஐடி வருதா? இல்லையே. நாம டீ குடிக்கிறதே கஷ்டப்படுறோம். நம்ம கிட்ட போய் எங்க நீ எவங்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட தானே போகுது இடி. இல்ல சார், பட் இருந்தாலும் அது ஒரு மாதிரி அவங்க அது ஒரு யூஸ் பண்றாங்கல்ல பாஜக. நீங்க ஒரு நான் கேட்கறேன், இதே இடி வந்து பிஜேபி எப்ப ஆட்சிக்கு வந்தது? 2014 வந்தது. இந்த இடிங்கிறது திமுக காரங்கிட்ட எப்போ போகுது? இப்போ ரீசெண்டா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். நடுவில் அதுக்கு முன்னாடி ஏன் போல? ஏன் போல சொல்லு. அதுதான் எல்லாரும் இப்ப கேக்குறாங்க. அதான் கேக்குறோம். அப்ப நீ வந்து ஒண்ணும் பண்ணல, இப்ப 1000 பண்ணிட்டு இருக்க, அகையில வந்து மாற்ற. இந்த பக்கம் போகட்டும் சார். ஆனா அதிமுக பக்கமும் கொஞ்சம் போனாதானே அதிமுக இப்ப ஆட்சியில இருந்து பண்ணா அந்த பக்கமும் போலாம் சார். ஏதோ ஒரு எஃப்ஐஆர் அடிப்படையில தான் ஈடி உள்ள வர போறாங்க. எப்படிங்க பண்ண முடியும்? ஏதோ ஒரு எஃப்ஐஆர் அடிப்படையில தான் ஈடி உள்ள வர போறாங்க. ஏற்கனவே எஸ்பி வேலுமணி மேல கேஸ் இருக்கு, விஜயபாஸ்கர் மேல கேஸ் இருக்கு, எத்தனை அமைச்சர்கள் கேஸ் இருக்கு. அப்ப ஈடி அவங்க வீட்டுக்கு எல்லாம் போக மாட்டாங்க, திமுக வீட்டுக்கு மேல மட்டும் தான் போவாங்கன்றது காழ்ப்புணர்ச்சியா இல்லையா? இருங்க பிரதீப், எஸ்பி வேலுமணி பேர்ல விஜயபாஸ்கர் பேர்ல யார் கேஸ் போட்டா? நீங்க எங்க டிஏவிசி போட்டு தமிழ்நாடு டிஏவிசி போட்டாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் போட்டிருக்கு. நீங்க அதோட நிறுத்திக்கணும். தமிழ்நாடு அரசாங்கம், இப்ப இருக்கிற திமுக அரசாங்கம், அது காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லலாம், இல்லாட்டி வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு ஏதோ கிடைச்சதுன்னு சொல்லலாம். அவங்க ரைடு பண்ணாங்க, அவங்க கேஸ் போட்டாங்க, அது தனி. இப்போ ஈடிங்கிறது இட் cannot ஸ்டாண்ட் ஆன் இட்ஸ் ஓன் லெக். எக்ஸாக்ட்லி. ஐடி ரைடுல ஏதாவது கிடைச்சு அவங்க அந்த கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணாதான் ஈடி உள்ள வரும். ஒரு எஃப்ஐஆர் வேணும். எஃப்ஐஆர் அந்த அந்த யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்த வார்த்தையே மைண்ட்ல ஏத்தாதீங்க. எஃப்ஐஆர் கிடையாது. நாளைக்கு என் வீட்டுக்கு ஐடி ரைடு வருது, என் வீட்டில் வந்து என்னால் கணக்கு காட்ட முடியாத பணத்தை பிடிக்கிறாங்க, அது மணி லாண்டரிங்ல வந்திருக்கு. நான் வந்து கவர்மெண்ட் சர்வன்ட் கிடையாது, நான் ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ மந்திரியோ கிடையாது, நான் பிஸ்னஸ் மேன். இன்னைக்கு வந்து கேஎன் நேரு தம்பி யாரு? நேருக்கு தம்பி, ஆனா பிஸ்னஸ் மேன். அவனுடைய ரைடுல வந்து பணத்துக்கு கணக்காட்ட முடியலன்னு சொல்லிதான் பிஎம்எல்ஏ ஆக்ட்ல வந்து உள்ள நுழைஞ்சிருக்கு. அகையில யார் பண்ணாலும் நுழையலாம், தப்பு இல்லை. இப்போ வந்து கவர்மெண்ட்ல இருக்கிற மினிஸ்டர்ஸ் வந்து ஊழல் பண்ணி பல்லாயிரம் கோடி கொள்ளையடிச்சிட்டாங்க, மணி லாண்டரிங் பண்ணிட்டாங்கிறது புகார். ஆகையால இடி ஆக்ஷன் எடுக்குது. ஒன்றும் தெரியாத பாப்பா பாவம் வாசல்ல படுத்துக்கிட்டு இருக்க நாய் பேர்ல பாயல, இது புலி சிங்கங்கள் பேர்ல பாஞ்சிட்டு இருக்கு. அதிமுக காரன் பேர்ல ஏன் போல, அதிமுக காரன் பேர்ல ஏன் போலன்னா, அதிமுக நேத்து கூட ஏதோ சிஎம் சொல்லியிருக்காரு, ரைடு விட்டு மிரட்டின சென்ட்ரல் ஏஜென்சி. அதுதான் இவர் கூட எடப்பாடியார் நேத்து ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காரு. சென்ட்ரல் ஏஜென்சி ஏதாவது என் பேர்லயோ என் வீட்லயோ அல்ல வந்து என்னுடைய அமைச்சர்களாக இருந்தவங்க பேர்லயோ ரைடு விட்டுருக்காங்களா இருந்தா சொல்லுன்றாரு. சொல்ல வேண்டியதானே? ரைடு விட்டது நீ, ரைடு விட்டது டிவிஎஸ்சி. சென்ட்ரல் ஏஜென்சி இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. ஏன் பண்ணலன்னு சொன்னா அவங்க கிட்ட பவர் இல்லை. சரி, இப்போ இன்னொரு பக்கம் சார், ஒரு மாநிலத்தில் எந்த கட்சி வலுவாக இருக்கோ, எந்த கட்சி வந்து பெரிய கட்சியோ அந்த கட்சி தானே கூட்டணி அறிவிப்பாங்க. நேற்று அந்த ஐடிசி கிராண்ட் ஷோல நடந்த மீட்டிங்ல அமித்ஷா வந்து பேசுறாரு, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காரே சார். இல்லை, இது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்க வேண்டிய கேள்வி இது. மாநிலத்துல பெரிய மாநிலத்துல பெரிய கட்சி 2019 திமுக காங்கிரஸ் அலைன்ஸ் வந்தபோது எங்க வச்சு அறிவிச்சாங்க, யார் அறிவிச்சாங்கன்னு பிரதீப் கொஞ்சம் கேட்டு சொன்னா நல்லா இருக்கும். டெல்லியில வச்சுதான் சோனியா அறிவிச்சாங்க, அதுவும் மெட்ராஸ்ல இருக்க அறிவாலயத்துல வச்சு கூட ஸ்டாலின் அறிவிக்கல. 19 தேர்தல் எல்லாம் ஒண்ணு. நான் சொல்றது, புழுங்கல் அரிசி வந்து நல்லா வெந்திருக்கு, பச்சரிசி ஏன் வேலைன்னு சொன்னா அது வேற தண்ணி இது வேற தண்ணின்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கு. சென்னையில் தான் அறிவிச்சிருக்காங்க. அதிமுக வரலாறு எம்ஜிஆர் காலத்துல இருந்து நான் கண்ணால பார்த்துருக்கேன். ராமாவரம் தோட்டத்துல ஆர் வெங்கட்ராமன், மகாதேவன் பிள்ளை, சி சுப்பிரமணியம் எல்லாரையும் இந்திரா காந்தி அனுப்பிச்சு காலைல 9 மணிலிருந்து காத்திருந்து எம்ஜிஆரை பார்த்துட்டு போன நாள்ல இருந்து, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அத்வானியிலிருந்து இங்க போயஸ் கார்டன்ல வந்து ஜெயலலிதாவை பார்த்துட்டு போன காலத்துல இருந்து அந்த காலம் திரும்பி இன்னைக்கு சென்னைக்கு வந்து, ஏன்னா என்டிஏ கூட்டணி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில் தான் என்டிஏ கூட்டணி. அமித்ஷா தெளிவா சொல்லியிருக்காரு. அதை எல்லாரும் சைட் லைன் பண்றீங்க. இல்ல, நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் இல்ல, நேஷனல் லெவல்ல வந்து என்டிஏங்கிறது நரேந்திர மோடி, தமிழ்நாட்டுல எடப்பாடி, தமிழ்நாடு அதிமுக எடப்பாடியார் தலைமையில், ஆனா அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. இன்னொன்னு என்ன சொல்ற, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னார், தவிர கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்லல. ஓகே, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பட் கூட்டணி ஆட்சின்ற அதிமுக கூட்டணி கமா ஆட்சி அமைக்கும்,
அதிமுக கூட்டணி கமா ஆட்சி அமைக்கும். ஆனா சார் இதுக்கு முன்னாடி மாநில தலைவர் நான் முடிச்சிடுறேன். அதிமுக கூட்டணி 26 தேர்தலில் ஆட்சி அமைக்கும். அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்லல, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுது. ஆனா அண்ணாமலை ஏற்கனவே சொன்னாருன்னு சொல்றீங்க. அண்ணாமலை தலைவரா இருக்கும்போது சொன்னாரு. இந்த கேள்வியை வந்து அண்ணாமலை அன்னைக்கு சொன்னாரு. உங்க நிலைப்பாடு என்னன்னு இப்ப இருக்கிற நயினார் நாகேந்திரன் தலைவர்கிட்ட தானே கேட்கணும். நீங்க அரசியல்ல நேர கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நிலைப்பாடுகள் மாறும். இப்ப டெல்லி தெளிவா இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வர்ற தேர்தல் வந்து தமிழ்நாட்டுக்கான தேர்தல். அமித்ஷா தெளிவா சொல்லிட்டு போயிட்டார். அவர் வந்து மத்திய உள்துறை அமைச்சர். அவங்க கிட்ட ஐபி இருக்கு, பல்வேறு விதமான தகவல்கள் அவங்களுக்கு கிடைக்குது. அவர் தெளிவா இந்த ஆட்சியை பத்தி கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டாரு. எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. ஊழல் அது இது, அப்பாவும் பையனும் 2 பேரும் உள்ள போவாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படியெல்லாம் சொன்ன மாதிரி இருங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சொல்லி நடவடிக்கை எடுப்போம், ஊழல்கள் நிறைய இருக்கு, ஊழலாட்சி அகற்றுவோம். முதலமைச்சர் ஸ்டாலின், அமித்ஷா சொன்ன மாதிரி அமித்ஷா தான் சொன்னாரு. முதலமைச்சர் ஸ்டாலின், அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருவரும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள்னு சொன்னாரு. ஆச்சுங்களா? அப்போ அவங்க எப்படி போறாங்கன்னு சொன்னா இந்த ஆட்சியை இறக்கணுங்கிற ரீதியில போறாங்க. பிஜேபி தனியார் இந்த ஆட்சியை இறக்க முடியாதுன்னு நல்லா தெரியும். கட்சிகள் செதறி நின்னா திமுக திரும்ப வரும்னு தெரியும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்மளால தனியா பண்ண முடியாது. போன எம்பி எலெக்ஷன் நாம எப்படியும் ஒரு 18% ஓட்டு வரைக்கும் வாங்கியிருக்கோம். அதிமுக 21% தனியா நின்று வாங்கியிருக்கு. இது வந்து இப்ப இருக்கிற அதிமுக அதனுடைய தலைமை எடப்பாடியார், இது இவங்களுக்கு கிடைச்ச ஓட்டு அந்த 21%. நான் இது வந்து அப்படியே விழுமா விழாதான்லாம் கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியாது. அதுக்கு தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு அது பார்லிமெண்ட்டுக்காக நடந்த தேர்தல்னாலும் இவ்வளவு ஓட்டை வந்து அதிமுக செக்யூர் பண்ணி வச்சிருக்கு இண்டிவிஜுவலா. இவங்க இந்த 21, 18, 39 ஒரு கணக்கு போடுறாங்க. இந்த கணக்கை நான் சொல்லும்போது நீங்க என்ன கேட்பீங்கன்னா, அப்போ ஓ பன்னீர்செல்வம், அப்ப டிவி தினகர், இவங்களெல்லாம் கொண்டு ஓட்ட, இவங்களுக்கெல்லாம் வந்து அந்தந்த பேக்கெட்ல அவங்களுக்காக விழுந்த ஓட்டு. இப்போ ராம்நாட்டில் பன்னீர்செல்வத்துக்கு விழுந்ததுன்னு சொன்னா ஏதோ அவங்க ஜாதிக்காரங்க ஒரு ஓட்டு. இந்த ஜாதி ஓட்டுங்கிறது வந்து எல்லா நேரத்திலையும் கன்சாலிடேட் ஆகாது. அதே மாதிரி தினகரனுக்கு ஐயல் இதை நம்ம வந்து பெருசா எடுத்துக்கூடாது. அப்படி பெருசா எடுத்தா கூட ஒரு 1% ரிமூவ் பண்ணுங்க. 38-39% இவங்க கிட்ட இருக்கு. அவங்க அமித்ஷா போடுற கால்குலேஷன் சொல்றேன். இந்த 40% போக மீதி 60%. சீமான் நீங்க வந்து யாரு கூடயும் ஒட்டாம குதிரை தனியா போய் ஒரு 10% வச்சிருக்கு. அது எம்பி எலெக்ஷனா இருந்தாலும் வச்சிருக்கு, எம்எல்ஏ எலெக்ஷனாலும் வச்சு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியலன்னா கூட ஒரு 10 இருக்கு. மீதி இருக்கிற 60ல் 10 கழிங்க 50. மு.க. ஸ்டாலின், உதயநிதி வகையறாக்களால் தாவைக்கா என்ற ஒரு அரசியல் சினிமாவுக்காக இறக்கி விடப்பட்ட உச்ச நடிகர் எவ்வளவு ஓட்டு வாங்கினாலும் கவலை இல்லை. மீதிதான் திமுக வாங்க போகுது. திமுகவும் தாவேக்காவும் தான் போட்டியே அப்படின்றாரு. அது நம்ம எழுதி கொடுக்குற டயலாக பேசுறது தானே. நான் போன தடவை சொல்லியாச்சு. நீங்க அதை புழைச்சிட்டீங்க. நம்ம வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள நின்று பேசுறோம். இல்ல அப்படி இல்ல நின்று பேச முடியாது. ஏன் பேச முடியாதுன்னு சொன்னா நீங்க இதை பார்க்கணும், களம் எப்படின்னு பார்க்கணும். நீங்க தமிழ்நாடு தேர்தல் களம் சும்மா சாதாரணமா அப்படி பார்க்க கூடாது இப்படி பார்க்க கூடாதுன்னு போக கூடாது. சரி, தாவேக்காக்கும் திமுகக்கும் போட்டினே வச்சுக்குவோம். என்னுடைய கால்குலேஷன் போக மீதி இருக்கிற 50% தான் அவங்க 2 பிரிச்சுக்கு போறாங்க. ஓகேவா? அப்ப இந்த பக்கம் இவங்க 40 ஸ்ட்ராங்கா நிப்பாங்கன்றீங்க. ஸ்ட்ராங்கா நிக்கும்னு நான் நம்புறேன். அப்படியே விழுந்து அதுக்காக இந்த அலைன்ஸ் அதுக்கு தான் வருது. நீங்க அதிமுக பாஜக மட்டும் போதுமா அந்த கூட்டணிக்கு? நீங்க அதை பத்தி அதான் சொல்றேன், திரும்ப அதை பத்தி பேசவே கூடாது. நாங்க ஏற்கனவே பிஜேபி கூட தான் இருந்தோம், நாங்க ஏற்கனவே பிஜேபிக்கு தான் சப்போர்ட்டா இருந்தோம், நாங்க ஏற்கனவே என்டிஏ கூட தான் இருந்தோம்லாம் சொல்றாங்கல்ல. அவங்க எல்லாம் வந்து பிஜேபி கிட்ட போய் சீட்டை வாங்கட்டும், யார் வேணும்னு சொன்னா அவங்க கொடுத்தா வாங்கட்டும். நீங்க உங்க ஒரு விருப்பத்துக்கே வரேன், பன்னீரோ தினகரனோ பாமகவோ ஜி.கே. வாசனோ யாரா வேணாலும் இருக்கட்டும், ஜான் பாண்டியனை வச்சுங்க. இவரு கிருஷ்ணசாமி தான் ரெட்டலில் தான் நின்னாரு போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. சரி, ரொம்ப ஞாபகம் வருது, நம்ம ஜேர்னலிஸ்டுகளுக்கெல்லாம் வந்துடுது. ஆகையால இவங்க யாரா இருந்தாலும் அதிமுக தலைமையில என்டிஏ கூட்டணி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். என்டிஏல ஏற்கனவே இருந்தேன்னு சொல்றீங்கல்ல,
அவங்க அங்கே போய் கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிங்க, கொடுத்தா வாங்கிக்கிங்க, ம் கொடுத்தா நில்லுங்க. ம் இப்போ பாமகவே ஒரு பெரிய அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டைன்னு ஒரு ட்ராமா ஆடிட்டு இருக்காங்களே, எதுக்காக? அது உண்மையா இல்லை, உண்மை இல்லையா? அப்போ இப்படி அமித்ஷாவை கூப்பிடல, அமித்ஷா பார்க்கறதுக்கு கூப்பிடல, இப்படி ஏதாவது சொன்னோம்னா ஒரு 2 நாள் டிவி அதையே போட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ யாருக்கிட்ட போய் சீட்டு கேட்கறதுன்னு அவங்களுக்கு தெரியல. நீங்க இவங்க திமுக கிட்ட போனோம்னா விடுதலை சிறுத்தைகள் வெளியே போயிடுவான். இன்னொன்னு இவங்களை அங்க ஏத்துக்கிறதுக்கு வந்து அங்க அந்த திமுக பொதுச் செயலாளர் வன்னியர் துரைமுருகன் தயாரா இல்ல. இங்க வந்தோம்னா நாம வந்து போன தடவை பிஜேபின்னு சொல்லி பிஜேபியை விட கூட எனக்கு ஒரு சீட்டு வேணும்னு 21 சீட்டு வாங்கினாரு ராமதாஸ் அதிமுக 2021 எலெக்ஷன்ல. எவ்வளவு ஜெயிச்சாரு? 5 தான் ஜெயிச்சாரு. பிஜேபிக்கு 20 கொடுத்தாரு. இப்ப 4 ஜெயிச்சது 4ங்கிறது 20 கொடுத்தாரு. இப்போ இவர் அதிமுக கிட்ட வந்து சீட்டு கேட்பாரா, பிஜேபியில போய் கேட்பாரா? இல்ல, அதிமுக தலைமையில தான் கூட்டணின்றப்ப இங்க தான் கேட்கணும், எடப்பாடி அவர்கள்ட்ட தான் கேட்கணும், ராயப்பேட்டை ஆபீஸ்ல தான் நடத்தணும். 100க்கு 100 கரெக்ட். இப்போ பாமகக்கு வந்து இந்த கூட்டணியில் இருக்கணும்னு சொன்னா அவர் அதிமுக ஆபீஸ்ல வந்து உட்காந்து அதிமுக கிட்ட தான் சீட்டு கேட்கணும். கரெக்ட், கேளுங்க. அப்ப நாங்க என்ன உங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க கொடுக்குறோம். இருப்பதுக்கு முன்னால் ஜெயிக்க முடிஞ்சு 5 தான். அன்னைக்கு நாம வந்து அதிமுக ஆட்சியில வேற இருந்தது. ஆட்சியை வச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு ரதகஜ துறக பதாதிகளோட போய் உனக்கு 21 சீட்டு கொடுத்து பெல்ட்ல நீயும் தோத்து என்னையும் தோக்கடிச்ச. உன்னால எனக்கும் பிரயோஜனம் இல்லை, என்னால உனக்கும் பிரயோஜனம் இல்லை. நீ எத்தனை சீட் ஜெயிச்சு? 5 சீட் தானே வாங்கின. 20ல் 16 சீட் வந்து திமுக போயிருக்கா இதுல ஜெயிச்சிருந்தா. அப்போ உன்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க சீட் கொடுப்போம். நீ போன வாட்டி மாதிரி வியாபாரம் பேச முடியாதுல்ல. இப்போ சார், இப்போ டிடிவி தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், அதிமுகல இருந்து முடிச்சுட்டு இங்கே பாஜக பக்கம் நிலைப்பாடு எடுத்து அவங்க பக்கமே லோயலாக இருந்தாங்க. ஆனால் நேற்று மீட்டிங்கில் அமித்ஷா அவர்கள் வரவேற்பின் போதும் ஓபிஎஸ் அவர்கள் இல்லை, டிடிவி தினகரன் அவர்களுக்கு அனுமதி இல்லை. இதெல்லாம் எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கணும்? இதை எடப்பாடி வச்ச டிமாண்ட்னால தான் அவங்க யாரும் உள்ளே சேர்த்துக்கலையா? அது அமித்ஷா நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே 1000 தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். ஓப்பனாக அமித்ஷா சொன்னது எடப்பாடிஜி எந்த விதமான டிமாண்டை வைக்கலன்ட்டார். ஓப்பனா சொன்னதைத்தான் நாம வந்து அபிஷியலா ஏத்துக்கணுமே தவிர நீங்க வந்து வேற எதையும் நம்ம ஹேஷியம் ஆயிருன்னு சொல்லலாம். எடப்பாடி டெல்லிக்கு போனாரு, அவர் வந்து டிமாண்ட் வச்சாரு, இவங்களெல்லாம் சேர்த்துக்கூடாது, அண்ணாமலையை மாற்றணும், நயினார் நாகேந்திரனை போடணும் அப்படின்லாம் சொன்னாருன்னு நாம பேசினா எடப்பாடியினுடைய கெத்தை நாம புரிஞ்சுக்கணும். அவர் வச்சு இத்தனை டிமாண்டையும் ஏத்துக்கிட்டு தான் அமித்ஷா டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்து 2 நாள் உட்காந்து இங்கே எல்லாத்தையும் முடிச்சு மத்தியானம் குருமூர்த்தி வீட்டில் லஞ்சை சாப்பிட்டு நைட்டு எடப்பாடியார் வீட்டில் டின்னரை முடிச்சு அப்புறம் ஃப்ளைட் ஏறி டெல்லிக்கு போனார். அப்போ எடப்பாடி மற்ற எல்லா தலைவர்களை விட லீடர்ஷிப்பில் நிற்கிறாருல்ல. ஒருவேளை இந்த ஒருவேளை திருவேளை எல்லாம் பேசக்கூடாது. நான் நிற்கிறாருன்னா நிற்கிறாரு, இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வேலைக்கு போங்க. ஓகே சார், இப்போ ஒரு நிற்கிறாரா இல்லையா அதுக்கு பிரதீப் பதில் சொல்லு. இல்லை சார், எப்படி? ஒருவேளை பாஜக வந்து எனக்கு இவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்குறாங்க, ஆனாலும் நான் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன், நான் வந்து எதிர்கட்சியா சிறப்பாக செயல்படுறேன், என்ன நம்பி இன்னும் கட்சிகள் வரும். இதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு இருந்தாங்களா, திமுக கூட்டணில இருந்து என் கட்சிக்கு வரலாம், மற்ற கட்சிகள் விஜயே நம்ம பக்கம் வரலாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டில் அதிமுக இருந்தாங்கல்ல. அந்த நிலைப்பாட்டில் இருந்து அவர் இன்னும் ஸ்ட்ராங்கா நின்று ஸ்டிக்கன் ஆகி நின்றுறாருன்னா நம்ம கெத்துன்னு பார்க்கலாம். அன்னைக்கு போய் டெல்லியில போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்தப்ப நான் கூட்டணி பத்தி எல்லாம் பேசல அப்படின்னப்பையும் அதே எடப்பாடி பழனிசாமி நிறைய பேர் வரவேற்று பேசினாங்க, பரவாயில்லப்பா பாஜக எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்து அவர் ஹேண்டில் பண்றாருன்னு. ஆனா இன்னைக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் இப்போ கூட்டணிக்கு போயிட்டாரு அப்படின்றப்ப மக்கள் எப்படி நம்புவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இப்போ பிரதீப் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் அது வந்து பத்திரிகை பலமாக இருக்கட்டும், கரெக்ட், அரசியல் பின்புலமாக இருக்கட்டும், இல்லை ஒரு சினிமா பின்புலமாக இருக்கட்டும், சாமானிய மனிதர் தானே அவர், எந்த இதுவும் இல்லாமல் சாமானிய மனிதராக இந்த அளவுக்கு உயர்ந்த எடப்பாடி பழனிசாமியை பல பேரால் ஜீரணிக்க முடியலை. அவரை எப்படியாவது ரூயின் பண்ணணும்னு பல பேர் நினச்சி வந்து செயல்படுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் சொன்னதில் நீங்கள் சொன்ன மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த பேச்சுக்கள்லாம் அதனுடைய வெளிப்பாடு தான். அரசியல் சதுரங்கத்தில் நம்ம காய் நகர்த்தும் போது எப்படி நகர்த்த போகிறோங்கிறது நம்ம மைண்டில் தான் இருக்குமே தவிர ஈவன் வெளியே வந்து சின்ன ஒரு சமிச்சை கூட இருக்காது. அப்படித்தானே இருந்துச்சு. ஆகையால் தான் சொல்கிறேன்,
டெல்லிக்கு போனாரு பேசினார்லாம் பண்ணா கூட கூட்டணி பத்தி பேசலன்னா அது ஒரு சார், அரசியல் அந்த ஐடி அது ஒரு அரசியல் உங்க ராஜதந்திரம். பாயிண்ட்காக சொல்ல இருங்க ஐடி வரேன். மீட்டிங்ல நான் எடப்பாடி முடிச்சல. வருவாரா மாட்டாரான்ற ஒரு பிரஷரே இருந்துச்சே. அது அது உங்களுக்கும் எனக்கும் வெளியே உட்கார்ந்து இருந்த பிரஷரு. அது ஏற்கனவே இத்தனை மணிக்கு தான் வரணும், இத்தனை மணிக்கு தான் பார்க்கணும், இத்தனை மணிக்கு தான் பேசணுங்கிறது முடிஞ்சு சார் போச்சு. ஈவன் அமித்ஷாவே பிரஷர்ல இருந்த மாதிரிலாம் இருந்தாரு. எங்க அமித்ஷா வந்து எல்லாம் கரெக்டுங்க. நீங்க அங்க இருக்கிற வந்து பிஆர்ஓஸ் வந்து உங்களை 10 மணிக்கு வந்துரு, 12 மணிக்கு வந்துரு, 11 மணிக்கு வந்துரு அப்படின்லாம் சொன்னாங்க. எல்லாரும் போய் எங்க 11 மணிக்கு குதிச்சிட்டோம். ஆனா நாம உள்ள வந்து 5 மணிக்கு நாம ப்ரோக்ராம் போட்டாச்சு. காலையில 10ல இருந்து 10 தமிழிசைக்கு இரங்கல், தமிழிசை அப்பாக்கு இரங்கல். அதான் தமிழிசைக்கு இரங்கல் சொல்றோம். தமிழிசைக்கு இரங்கல், தமிழிசைக்கு இரங்கல் சொல்றோம். தமிழ்ல வந்து வார்த்தைகள் ஓகே நல்ல 12 இருந்து 1:30 வந்து குருமூர்த்தி வீட்டுல லஞ்ச். அதுக்கப்புறம் 5 மணிக்கு வந்து பிரஸ் மீட். பிரஸ் மீட்ல வந்து அதிமுகவோட சேர்ந்து பிரஸ் மீட். இது வந்து நீங்க ஷெட்யூல வெளியே சொல்லல, ப்ரோக்ராம் சொல்லியே தவிர இது ஏற்கனவே அவங்களுக்குள்ள பேசி முடிச்சது மட்டும் இல்ல. அந்த போர்டுல மாத்திட்டே இருந்தாங்க சார். என்டிஏ பாஜக மீட்டிங் அப்படியே நம்ம ஸ்லைடு மாறிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியா என்ன போட்டது? என்டிஏ தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் என்ன நடுவுல இவங்க ஏதோ வந்து பாவம் அந்த பிலிம் போடுவான்ல, ஸ்லைடு போடுறவன் ஏதோ ஸ்லைட போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து நாம ஒரு படம் பிடிச்சி போட்டு நாமளா உட்காந்து நிறைய கற்பனை பண்றோம் பிரதீப். நம்ம கற்பனை எல்லாம் வந்து நிறைவேறணும்னு நினைக்கிறோம் பாரு, அங்கதான் ஃபெயிலியர் ஆகும். கற்பனை பண்றது தப்பே இல்ல சார். ஒரு மனிதனோட கற்பனை பண்றது தப்பு இல்ல. கற்பனை பண்ணணும், கனவு காணணும், எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம் பாரு, அங்கதான் ஃபெயிலியர் ஆயிடுறோம். இப்ப இந்த நீங்க ஒரு மனுஷனுடைய மனசுல நீங்க சாதாரண ஒரு நீ என்ன நினைக்கிற, நான் நினைக்கிறேன், தம்பி என்ன நினைக்கிறேன்னு சொல்ல முடியாது. நீங்க அரசியல் கட்சி நடத்துறவங்க, அரசியல்வாதிகள், அதிமுகங்கிறது ஏன்னா நம்ம இன்னைக்கு நேற்று வந்து இன்னைக்கு டான்ஸ் ஆடுற கட்சி இல்லை. அவர் எடப்பாடியார் வேணா உங்களுக்கு புதுசா தெரியலாம், எடப்பாடியார் வேணா ஒன்றும் தெரியாது நீங்க நினைக்கல சார். நீங்க நினைக்கலான்றது உங்களை சொல்ல. இந்த அரசியல் உலகத்துல 4 வருடம் தமிழக முதலமைச்சராக இருந்தவர் அவர். நான் சொல்றது நினைக்கலாம். ஆனா ஒரு 52 வருஷம் கட்சி அவர் இன்னைக்கு வந்து லீட் பண்றாரு. அந்த கட்சிக்கு யார் யார் எப்படிலாம் இருந்தாங்கன்னு தெரியும். பல பேரை வந்து கட்சிக்கு விசுவாசமா இல்லை, இந்த கட்சியை வந்து எங்கேயாவது கொண்டு போய் அடமானம் வச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சவங்கள தைரியமா வெளியே தூக்கி அடிச்சாரு. ஆனா சொல்லிட்டு இந்த தைரியம் இருங்க வரேன், இந்த தைரியம் எம்ஜிஆருக்கு இருந்து ஜெயலலிதாவுக்கு இருந்து அடுத்து இவர் செஞ்சாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கட்சிக்கு துரோகம் செஞ்சவங்களை திரும்ப சேர்க்க மாட்டேங்கிற விஷயத்தில் தெளிவா இருக்காரு. இப்பயும் அதே முடிவுல தான் இருப்பாரா? இப்போ இல்லை, என்னைக்கும் அதே முடிவுல. இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரனோட அந்த இது வந்து அப்படியே தனி சாப்டர் தான். அதிமுகவோட அவங்க மறுபடியும் வர வாய்ப்பே இல்லை. டிடிவி ஆப்வியஸ்லா அவர் வந்து அமமுகன்ற ஒரு கட்சி வச்சிருக்காரு. அது அவர் தனியா எறா கடை போட்டார்ல, அப்புறம் என்ன ஓபிஎஸ் அவர் ஓபிஎஸ் வந்து அந்த கடையில போய் வேணா பழைய கேஷியரா இருக்கலாம், இங்க கட்சியில பொருளாளர் இருந்த மாதிரி, வேற என்ன பண்ண முடியும்? அவரு அந்த மறுபடியும் மீண்டும் அதிமுக கரவேட்டி கட்ட முடியாது அவரால். அதாவது அதிமுக கரவேஷ்டிங்கிறது இப்போ அமமுக நடுவில் ஒரு கொடி ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அவங்களும் ஒரு வெள்ளையை வச்சுக்கிட்டு அதிமுக கரவேஷ்டி மாதிரி தான் கட்டிட்டு அலையிறாங்க. நீங்கள் அது மாதிரி வேஷ்டி யார் வேணாலும் ஏதாவது கட்டிட்டு அலையலாமே தவிர 1.5 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் அவர் காரில் அதிமுக கொடி போட்டிருக்காரா? போட்டிருக்காரு சார், சொல்லுங்க. போட வேண்டியதானே? இல்ல சார், கோர்ட்ல தீர்ப்பு இருக்கு. அயல முடிஞ்சு போச்சு. சரி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை குறித்து தொடர்ந்து பேசுனது எல்லாமே ஒரு சர்ச்சையா மாறுனுச்சு. அண்ணாமலையை நீக்கினாதான் நான் கூட்டணிக்கு வருவேன் அப்படின்னு ஏதோ அழுத்தம் கொடுத்தனாலதான் அண்ணாமலை மாற்றப்பட்டாரா? இல்ல, இதெல்லாம் வந்து நம்ம அதான் சொல்றேன், எடப்பாடியாருங்கிற ஒருத்தரை வந்து அவருடைய இமேஜ் இருக்கிற வரைக்கும் அவருடைய இமேஜ் வந்து டார்னிஷ் பண்ணுங்கிறதுக்காக ஏதோ சொல்றாங்க. அண்ணாமலை மாற்றப்பட்டது இயல்பா நடந்ததா? இல்ல, அந்த கட்சியில வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தலைவர் எக்ஸம்ஷன் கொடுத்தா கண்டினியூ பண்றாங்க. ஏற்கனவே அமித்ஷா 2 தடவை இருந்தாரு, நட்டா 2 தடவை இருந்தாரு. இங்க வந்து அவங்க இப்போ வந்து இப்போதைய நிலைமைக்கு சூழ்நிலைக்கு அரசியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நீங்க சொல்ல, நான் என்னுடைய மனசுல இருக்கிறது சொல்றேன். அந்த கட்சிக்கு வந்து தென் மாவட்டங்கள்ல இருக்கிற டாமினன்ட் ஃபிகர், அதாவது அந்த முக்குலத்தோர், அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து தலைவரா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஓட் பேங்க் வரும். ஏற்கனவே அண்ணாமலை வந்து கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர் இருந்தார். அவர் இந்த பக்கம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காரு. அது அப்படியே இருக்கும். ஏன்னா அதிமுக கூட இருக்கிறத விட்டு இந்த மேற்கு மண்டலத்தில் அப்படியே வந்துடும். தென் மாவட்டத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி பன்னீர், தினகரன் இது மாதிரி ஆட்களால் போயிடுன்னு சொல்கிறீங்களா, அந்த சரிவை சரிகிட்டுறதுக்காகவும் இன்னொன்று அந்த சமுதாயத்தை சார்ந்தவரை வந்து தலைவராக வச்சா இன்னும் இப்போ
நிறைய பேர் இருக்காங்க. இந்த கருப்பு முருகானந்தம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அவங்க நிறைய பேர். அப்போ அது வந்து கட்சிக்கு பலத்தை கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து அதிமுக தென் மாவட்டங்களில் இருக்கிற தொண்டர்கள் நம்பிக்கையாக ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை. அதாவது நம்பிக்கை இல்லாமல் வேலை பார்க்கறது ஒன்று, நம்பிக்கையோட வேலை பார்க்கறது ஒன்று. இந்த கூட்டணியால் ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிறது. இவர் ஏற்கனவே வந்து அவங்களோட இருந்து ஜெயலலிதா பீரியடில் மினிஸ்டராக இருந்து 2011 16 வரைக்கும் எம்எல்ஏவாக இருந்து அங்கேயே இருந்தவர். அப்போ அவரோட சேர்ந்து இன்னும் ஒத்துமையாக வேலை, அண்ணாமலை கூட சேர்ந்து வேலை பார்க்குற ஒத்துமையை விட இவர் கூட ஆமாம் நயினார் கூட சேரும்போது இன்னும் பலமாக வேலை பார்ப்பாங்கிறதுக்காக அவங்க மாதிரி எத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்காங்க. இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போ அமித்ஷா அவர்கள் முதல் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர் டெல்லியில் போய் மீட் பண்ணிட்டு வந்த உடனே ஒரு ட்வீட் பண்ண போட்டார், 2026 என்டிஏ ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்னு ஒன்று. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதை பேசினார். இப்போ ரீசெண்டாக CNN கொடுத்த இன்டர்வியூவில் கூட அதிமுகவோட நாங்கள் கூட்டணி பேசிட்டு இருக்கோம், கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு வராது அப்படின்றதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்லாம் வந்து அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. இந்த கூட்டணி திமுக கூட்டணி வீழ்த்துமா? அப்படிலாம் இந்த கூட்டணிக்கு இன்னும் எந்தெந்த கட்சியெல்லாம் வந்தால் இந்த கூட்டணி ரொம்ப வலுப்பெற்ற கூட்டணியாக மாறும்? அதாவது அமித்ஷாவுடைய ட்வீட் வந்து நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா என்டிஏ ஆட்சி வரும், என்டிஏ கூட்டணி தான் கூட்டணி ஆட்சி வரும்னு சொல்ல அவர். அதிமுக தலைமையிலான என்டிஏ ஆட்சி வரும், அதில் வந்து உறுதி. இந்த கூட்டணி வந்து ஆட்சியை பிடிக்குமான்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் அரித்மெட்டிக் கால்குலேஷன் பார்த்தா நிச்சயமாக வந்து டிஎம்கேவை விட ஒரு பங்கு ஹேட் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் தான். இன்னும் யார் யாரெல்லாம் வந்து என்ன வலுவா இருக்கும்? இல்லை அது நம்ம ஜோசியமே சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஜோசியமே சொல்ல முடியாது. இப்போ பாமக வந்து சப்போஸ் விஜய் கூட போனாலும் அல்ல திமுக கூட போனாலும் அங்கிருந்து 2 பேர் வெளியே வருவாங்க. கரெக்ட். இதெல்லாம் நீங்க சொல்றது வந்து இப்ப கேட்டீங்கல்ல, திமுக பிஜேபி கூட்டணி அடுத்த வருஷம் ஜனவரி பிப்ரவரியில வந்திருக்கலாமே அப்படின்னு. அது மாதிரி இல்ல, அதே ஜனவரி பிப்ரவரியில கூட எது வேணாலும் மாறும். ஆனால் இந்த திமுகவில் இருக்கிறவன் அத்தனை பேரும் இருக்கிறவங்கன்னு சொல்லலாம். சாரி திமுகவில் இருக்கிறவங்க அத்தனை கட்சிகளும் இங்கே வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா ஏற்கனவே அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு தான் அங்கே இருக்காங்க. அப்போ நம்ம அதிமுக பாஜகவோட போயிட்டோம், அப்போ அது அடிமை சாசனையால் அவங்க கேள்வி கேட்பாங்க. இல்லை இந்த கேள்விக்கு நான் பதிலே சொல்லிடுறேன். எனக்கு பதில் சொல்றதுக்கு ஒன்றும் இது இல்லை. திமுகவை பற்றி காங்கிரஸ் பேசாத பேச்சு கிடையாது, கருணாநிதி வந்து காங்கிரஸை பேசாத பேச்சு கிடையாது. அங்கே இருக்காங்க. வைகோ என்னென்ன பேசியிருக்காருன்னு தெரியும்ல. அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, அங்கே அறிவாலய வாட்ச்மேனாக மாறிட்டார். நான் சொல்றது கேளுங்க சார், கேளுங்க சார். டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு கருணாநிதி கொடுத்த டிவியை வந்து ஓங்கி அடித்து உடைச்ச கமலஹாசன் எங்கே இருக்காரு? ராஜ்யசபா சீட்டுக்காக எங்கே இருக்காரு? அப்போ இவங்கெல்லாம் வந்து இங்கே வருவாங்கன்ற நம்பிக்கையெல்லாம் எனக்கு கிடையாது. வேறு யார் நம்புறாங்களோ எனக்கு தெரியாது. ஈவன் நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக தலைவர்களை நம்பினா கூட நான் நம்ப தயாரில்லை. நான் இவங்கெல்லாம் வரமாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து ஓப்பனாக சார், எலெக்ஷன் கமிஷனில் வந்து வலது கம்யூனிஸ்ட்டுக்கு 10 கோடி கொடுத்தேன், இடது கம்யூனிஸ்ட்டுக்கு 15 கோடி கொடுத்தேன்லாம் எழுதி கொடுத்தது திமுக தானே. இவங்க காசு வாங்கிட்டு தான் எங்கள் கூட இருக்காங்கிறத மக்களுக்கு சொன்னது யார் சார்? திமுக தானே சார் சொல்லிச்சு. காசியம் கொடுத்துட்டு காட்டி கொடுத்தாங்கல்ல. அதுக்கு பின்னாடியும் வந்து அங்கதான் இருப்போம்னு சொல்லிட்டு இவங்க செயல்படுறத நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். முடிச்சிடுறேன் சார், நான் முடிச்சிடுறேன். உங்க கேள்விக்கான பதிலோட வைண்ட் அப் பண்ணிக்குவோம். இவங்க அத்தனை பேரும் இண்டிவிஜுவலா அவங்களுக்கு எந்த கெப்பாசிட்டியும் கிடையாது சார். அண்ணாமலை வந்து அரசியல் பண்ணி ஒரு 18% ஓட்டு வரைக்கும் ரைஸ் பண்ணி காமிச்சாங்க சார். வலது கம்யூனிஸ்டோ இடது கம்யூனிஸ்டோ மதிமுகவோ காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ யாரும் இருக்காங்கல்ல சார், அவங்கெல்லாம் அவங்களுடைய ஓட் பேங்க். இப்போ திமுக கூட்டணியில் வந்து திமுக எத்தனை சதவீதம் மற்றவங்களுக்கு எத்தனை சதவீதம் சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது. ஆனால் அவங்கள விட்டு வந்தோம்னா அவங்க திமுகவோட நம்ம ஒட்டுண்ணிகளா இல்லைன்னு சொன்னால் நம்மளால் யாராலையும் சட்டசபைக்கோ பார்லிமெண்ட்டுக்கோ போக முடியாது. அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் சார். ஆகையால் அவங்க எந்த காலத்துலையும் இப்போ அவங்க கூட இருக்கிறதால அவங்களுக்கு 2 விதமான பெனிஃபிட். ஒன்று மானிட்டரி பெனிஃபிட், இன்னொன்று ஜெயிச்சா வந்து பதவி பெனிஃபிட். இதை கண்ணுக்கு தெரியாத ஸ்ரீதேவியை விட தெரிஞ்ச மூதேவி பெட்டர்னு அங்கே இருக்காங்க சார். இப்போ நாளைக்கு நிறைய பழமொழிகள் தமிழ்ல சார், இதெல்லாம் தமிழ் பழமொழி தான் சார். நான் புதுசாக வந்து அது ஏன் நம்ம நாகரிகமா சொல்லாம இது ஸ்ரீதேவி மூதேவிங்கிறதும் நாகரிகமா? அநாகரிகமா? யார் சார் சொந்து? ஸ்ரீதேவிங்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை. தெரியாத ஸ்ரீதேவியை விட தெரிஞ்ச மூதேவி பெட்டர்னு இருக்காங்க. இது தப்பே கிடையாது. இந்த பழமொழியை வந்து நீங்கள் அதாவது உங்களுக்கு பிரதீப்புக்கு வந்து
இந்த பழமொழி தெரியாம இருக்கலாம். எனக்கு நான் நல்லாவே வந்து- தெரியுதுனாலதான் நான் சொல்றேன். வந்து ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் நீங்க இல்ல இதோட நிறைய அழகான இல்ல, பழமொழிகள் இருக்கு. தெரிஞ்சு- அத உதாரணமா இதை சொன்னோம் விட அப்படின்னா அழகான நம்மளும் அதை வைக்கலாம். இல்ல அதுக்காக இல்ல இதை விட அழகான பழமொழி எவ்வளவோ இருக்கு. ஆனா அது சொன்னா அசிங்கமா போயிடும். ஓகே. இப்ப இந்த கூட்டணி என்ன சார் ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அது மட்டும் சொல்லுங்க. புரியல. இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியா இருப்பாங்களான்னு சொல்லுங்க. அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டணி தான். அது எந்த அளவுக்கு வலுவானதுங்கிறத காலம் பதில் சொல்லுங்க. காலம் இல்ல, இந்த ஏப்ரல் அடுத்த ஏப்ரல் பதில் சொல்லும். ஓகே. ஆனா இந்த கூட்டணியை எதிர்த்து மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரக்கூடிய வல்லமை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருந்திருந்தா இந்த கூட்டணி அறிவிப்பை பார்த்து பயந்துட்டு வந்து கசாமுசான்னு பேசிட்டு இருக்க மாட்டார். ஓகே. அது பயந்துட்டாரு. இந்த கசாமுசாங்கிறது அன்பார்லிமெண்டரி வேர்டு இல்ல. இல்ல சார் இல்ல. அவர் அறிக்கை ஒண்ணு விட்டாரு. நீ தான் ஸ்ட்ராங்கா இருக்கல்ல, அதை பார்த்து உனக்கு என்ன? அவன் எக்கெடுக்கிட்டு போனான்னு, அவன் பிஜேபி கூட போனான்னு, பிஜேபி அதிமுக கூட போனான்னு, யார் கூட போனா உனக்கு என்ன? நீ 200 சீட் ஜெயிக்க போறங்கிற நம்பிக்கையில் இருக்கு. உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன? சரி, ஏன்னா உனக்கு என்னன்றது என்னோட ஒரு வயசுல சின்னவர், அது சொல்றது தப்பு இல்ல. முதலமைச்சர் மரியாதை. முதலமைச்சர் நான் பார்க்காத முதலமைச்சர் அந்த நாட்டுல. நான் வந்து எம்ஜிஆர்ங்கிற முதலமைச்சர் கூடயே வாழ்நாள் முழுக்க பயணம் பண்ணுவேன். ஜெயலலிதாவோட முழுக்க பயணம் பண்ணுவேன். அப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொன்னால வந்து நான் அவங்க ஸ்டாலின் சொல்லுங்க, பிரச்சனை இல்ல சார். நானும் ஒன்னும் சொல்ல சார். அவன் சார் ஆண்டவனையும் அவன்னு கூப்பிடுறோம். சிவபெருமான கோவில்ல போய் என்னன்னு கூப்பிடுறோம்? ஓகே சார், தனி விவாதம் சார். இந்த ஆண்டவன்ற விஷயத்துல, ஆண்டவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை விளையாட்டுல சொல்றேன். நீங்க 2026 ஏப்ரலுக்கு அப்புறம் ஆண்டவன் தான் ஸ்டாலின் சார். போருமா? ஓகே. அவர் ஆண்டவராக ஆக போறாரு. ஆகையால இன்னைக்கு அரித்மெட்டிக் கால்குலேஷன் ஆன் த டேபிள் பார்த்தோம்னா டிஎம்கே அலைன்ஸ், சீமான், அரசியல் சினிமா கதாநாயகன் இவங்கெல்லாம் விட இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன நடக்குது பொறுத்து பார்க்கலாம் சார். உங்க கருத்தும் நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.